Hello friends, welcome to Twitter Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C# Windows அப்ளிகேஷன்ல string functionsல equals அப்படிங்கற ஃபங்க்ஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங் நம்ம வெச்சுக்கலாம். சோ அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். சோ அதுக்காக தான் நம்ம இந்த equals அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். அத நம்ம எப்படி நம்ம விண்டோஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம drag பண்ணி போட்டுக்கலாம். சோ இந்த ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸையும் நம்ம ஒரு இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் அதோட சைஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வெச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம லேபிள் யூஸ் பண்றோம். சோ text1 text2 னு சொல்லி நமக்கு தெரியணும். அதனால நம்ம லேபிள் நம்ம ரெண்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். சோ இந்த லேபிள்ல நான் என்ன பண்றேன்னா string1 சோ enter the string1 அப்படின்றத கொடுக்கிறேன். enter string1 அப்படினு சொல்லி நான் கொடுக்கிறேன். string1 then இன்னொரு லேபிள்ல பாத்தீங்கன்னா enter the string2 அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சோ இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் நாம என்டர் பண்ற மாதிரி நம்ம கொடுக்க போறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ரெண்டு லேபிள்ஸ் யூஸ் பண்ணி நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். தென் இத நாம என்ன பண்றோம்னா நம்ம சென்டர் அலைன்ல டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். தென் இதோட ஃபாண்ட் சைஸ் வேணும் அப்படினா நாம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஃபாண்ட்ல நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ ஒரு 18 பிக்சல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். then இத நான் கொஞ்சம் அலைன் பண்ணி வெச்சுக்கிறேன். then string2 க்கு நம்ம கீழ பிரிண்ட் ஆகுற மாதிரி நான் பண்ணிக்கலாம். சோ இப்போ இத நாம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு பட்டன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். சோ ஒரு பட்டன் நான் வந்து இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். then இத நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம செக் அப்படினு சொல்லி நம்ம கொடுக்க போறோம். சோ ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு சொல்லி நாம செக் பண்றதுக்காக செக்னு சொல்லி கொடுக்கிறோம். நம்மளோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இத டெக்ஸ்ட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா ஒரு லேபிள் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த லேபிள்ல நம்மளோட டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20 பிக்சல்ஸ் இருக்கணும். தென் அதோட கலர் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு ஆரஞ்சு ரெட்ல இருக்கணும். சோ இந்த கலர்ல நமக்கு பிரிண்ட் ஆகணும். தென் அதோட கரண்ட் டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நான் ஜஸ்ட் டாட்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சோ செக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு வேரியபிளும் ஈக்குவலா இருக்கா. சோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல நம்மளோட வேல்யூ ஸ்டோர் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன்னா text1 ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அதுல நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 ஓட டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோர் பண்றேன். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இன்னொரு வேரியபிள் நம்ம கொடுக்கிறோம். சோ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளோட text2 அப்படிங்கற வேரியபிள்ல நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல இருக்கிற வேல்யூவை நான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். சோ textbox2.text அப்படினு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம செக் பண்ண போறோம். சோ நான் என்ன செக் பண்றேன்னா string அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். string.equals அப்படிங்கற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸோட 1 ஓட டெக்ஸ்ட். சோ அதாவது text1 அப்படின்றத கொடுக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 ஓட டெக்ஸ்ட். சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். சப்போஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா நம்மளோட லாஸ்ட் லேபிள் அதாவது நம்ம ஃபைனலா கிரியேட் பண்ண லேபிள்ல நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். இதில நான் என்ன பிரிண்ட் பண்ணேனா two strings are equal அப்படினு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். two strings are equal equal அப்படினு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா elseல சப்போஸ் நமக்கு எந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலா இல்ல அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா label 5.textல நம்ம two strings are not equal அப்படினு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். so two strings are not equal அப்படினு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு நம்மளோட அவுட்புட் கிடைக்கும். சோ இப்போ நான் ரன் பண்றேன். சோ அவுட்புட் விண்டோல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம என்டர் பண்றோம். சோ நான் tutor Joes அப்படின்றத நான் கொடுக்கிறேன். தென் செகண்ட் ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா நான் சேம் அதே வேல்யூவை நான் கொடுக்கிறேன். சோ tutor Joes அப்படின்றத கொடுக்கிறேன். சோ செக் கொடுத்தோம் அப்படினா two strings are equal. சோ ரெண்டு ஸ்ட்ரிங்ஸும் இப்போ நமக்கு ஈக்குவலா இருக்கு. சோ இதல நான் என்ன பண்றேன்னா நான் கம்ப்யூட்டர் அப்படின்றத நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறேன். சோ செக் கொடுத்தோம் அப்படினா நமக்கு two strings are not equal அப்படின்றது வந்திருக்கு. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா சேம் வேல்யூவை நான் காப்பி பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல நான் பேஸ்ட் பண்றேன். சோ செக் கொடுத்தோம்னா two strings are equal இப்போ வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதே மாதிரி நம்ம எவ்வளவு ஸ்ட்ரிங்ஸ்க்குனாலும் நம்ம எவ்வளவு லென்த்தான ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா tutor Joes education அப்படின்றத நான் கொடுக்கிறேன். சோ செக் கொடுத்தோம் அப்படினா நமக்கு two strings are equal அப்படினு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் ஒரு வேரியபிள் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலுமே நமக்கு not equal அப்படினு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஈவன் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட charactersக்கு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்ணேன்னா
நான் இத்தனை 1 நான் கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா நான் சேம் அதே மாதிரி அதே டிஸ்டன்ஸ்க்கு நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ செக் கொடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல். சப்போஸ் ஒரு கேரக்டர் நமக்கு மிஸ் ஆனாலும் நமக்கு 2 ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம இந்த கலரை நம்ம க்ரீனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நாட் ஈக்குவல்னால் நம்ம ரெட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகணும்னா இந்த லேபிள் 5யோட 4 கலர் நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ 4 கலர் ஈக்குவல் டு கலர் டாட் க்ரீன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன் கலர் நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இதே நமக்கு டெக்ஸ்ட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா நமக்கு ரெட் கலரில் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ லேபிள் 5 டாட் 4 கலர் அப்படின்றத கொடுக்குறேன் ஈக்குவல் டு கலர் டாட் ரெட் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். நம்மளோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஸோ டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் செகண்ட் ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா நான் சேம் அதே நான் கொடுக்குறேன். ஸோ டியூட்டர் ஜோஸ். ஸோ செக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம க்ரீன் கலரில் பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் கொடுக்குறேன். ஸோ செக் கொடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் நமக்கு ரெட்டில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷனை நம்மளோட 2 ஸ்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வேரியபிள்ஸ் டெக்ஸ்ட் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjuice.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.